நாளை உங்களுடன் கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எதை பற்றி பேசுவது என்று யோசித்த போது வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியா செல்வமா, இதுதான் தலைப்பு. வாழ்க்கையில் உயர்வு பெறணும்னா எப்படிங்க? உயர்வு என்பதற்கு மேன்மை என்று பொருள். உள்ளிலும் சரி வெளியிலும் சரி மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வந்தால்தான் மேன்மை என்று பொருள் தரும். உங்களுக்கும் எனக்கும் மாற்றம் வரணும். உயர்வு வரணும்னா எது தேவை? இந்த பக்கம் கல்விதான் பேச வராங்க, இந்த பக்கம் உங்களுக்கு செல்வம் தான் பேச வராங்க. வாங்க அவங்க பேசல நாமும் கேட்போம். முதலில் கல்வி என்ற யோகேஸ்வரன் அவர்களை பேச அழைக்கிறேன். தொடர்ந்து பண்ணால் அது வெற்றிக்கு ஆயுதம் என்று கூறி எனது இனியவனுக்கு வாழ்வில் உயர்வு தேவை கல்வியே. ஒருவர்கிட்ட பணம் இருக்குன்னு கேட்டா இருந்தா இப்ப எந்த பார்த்தாலும் கார் செட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. பணம் இருக்கிறவங்க பாக்குறாங்களா, படிச்சவங்க பாக்குறாங்களா? பணம் சோதனைக்குரியது, கல்வி சாதனைக்குரியது. முந்தானத்தை அவங்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க, காதே தெரியாத அளவுக்கு சுத்தி தோடு போட்டிருக்காங்க. என்ன கேட்டா செவி செல்வங்கிறாங்க. பாருங்க, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. பழங்குடியினத்தை சார்ந்த திருமதி ஸ்ரீபதி என்ற அது வரலாறு. பழங்குடியினத்தை புதுமொழியினத்தாக உயர்த்திருக்காங்க. அதுதான கல்வியின் சிறப்பு. செல்வத்தில் வரும் போட்டி சிலரை வீழ்த்த செய்யும். வரும் போட்டி என்பது யாருக்கும் துன்பம் தராமல் அவருக்கு ஏற்ற மதிப்பெண்களை தருமாறு. கல்விதான் அடக்கத்தை தரும், செல்வம் ஆடம்பரத்தை தரும். கல்வியை திருட முடியாது, செல்வத்தை திருடுவாங்கள. இன்னைக்கெல்லாம் நாடுக்கும் இப்ப உள்ள புத்தகம் தூக்கும் பிள்ளைங்கள் தான் நாளைக்கு நாட்டை பாதுகாப்பாங்க என்று சொல்லி நடுவர்களே, வாழ்வில் செல்வம் தேவை, வாழ்க்கையில் உயர பெறுவ தேவை கல்வி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடுத்ததாக ஹரிஹரன் வாங்க செல்வம் என்ற தலைப்புல பேச. அருமை தமிழர்களே, அனைவருக்கும் எனக்கு அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்ம யோகேஷ் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு, ரோட்ல போறப்ப கார் எல்லாம் செக் பண்ணலாம், நான் படிச்சவருக்கான செக் பண்றாங்க, பணம் இருக்கானு செக் பண்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா ஒரு தேசத்தை யார் தீர்மானிக்க, யார் ஆளுவது என்று தீர்மானிக்கிற வலிமை மனதில் இருக்கிறது. ஆல்பர்ட் லோபன் ஒரு அறிஞர் இருந்தான். அவன் இறந்து போயிட்டான்னு ஒரு நாள் தவறா செய்தி வந்துருச்சு. அவன் நம்மளோட இறப்ப இந்த நாடு சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சா அவன் தன்னோட சொத்து முழுக்க வருஷம் புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க அறிவியலாளர்களுக்கு பரிசா தன்னோட நிறைவேற்றான். அதனால அவன் கொடுக்குற பரிசு உலகத்திலேயே பெருந்தக நோபல் பரிசு நிறைவேறான். இதுலேருந்தே தெரியலையா, ஒரு செல்வத்தை நினைச்சா கல்வியாளர்களே கண்டுபிடிப்பாளர்களே ஒரு பெரிய அளவுக்கு ஆக்கலாம். நீ என்னதான் நல்லாசிரியர் வித்தை பெற்றிருந்தாலும் கல்லாத காசு இருந்தாதானே காலத்தை ஓட்ட முடியும். நீங்க மாசம் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு சம்பளம் தராங்க வேலைக்கு போறீங்க, என்ன ஒன்னா தெரியாதுன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லப்பா. உங்களுக்கு திருக்குறள் புத்தகம், ஒரு கலித்தொகை, ஒரு பெரிய புறம், அது மாதிரி புறம், இந்த தொகையை தவிர வேற இந்த தொகையை உங்களுக்கு இல்லப்பா என்ன பண்ணுவீங்க, அதை போட்டு தொகை சொல்லுவீங்க. இது இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, எல்லாம் குடும்ப ஃபங்க்ஷன் போறீங்க, கையில வளையல், காதல தோடு, மூக்குல மூக்குத்தி, கழுத்துல நெக்லஸ் எல்லாம் போட்டு போறீங்க. அதுக்கு பதிலாக நீங்க டிகிரி சர்டிஃபிகேட் லேமினேஷன் பண்ணி கழுத்துல மாட்டிட்டு போறீங்க. அதுக்கு பதிலாக நகைகளை போட்டு போறீங்க. நம்ம இப்போ சென்னையிலேருந்து வரோம், கார்லையோ பஸ்லையோ ஏரோப்ளைன்லையோ எதுலேயே 4 இதில் வரலாம். இதில் எதில் வந்தாலும் ஒரு சின்ன உடல் திறமை இருக்கும். இதில் எந்த திறமும் பரவாயில்ல தீர்மானிக்கிற வலிமை பணத்தில் இருக்கிறது. உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் நடந்து தான் போகணும். நீங்கள் நல்லா சீடாகவே இருந்தாலும். இப்போ ஒரு வயசான ஆள் இருக்காரு, அவர் படித்த பட்டமும் அவர் பெற்ற கல்வியும் அவர் கைவிட்டாலும் அவர் வாங்குற பென்ஷன் அவரை கைவிடாது. நடுவர்களே, நீங்கள் ஒருத்தன் கவிதை இருக்கான், பெண்ணும் சன்னும் கைவிட்ட காலத்தில் உதவுவதே பென்ஷன். ஒருத்தன் வாழ்க்கைய பெரியாள் ஆகுறான்னா எல்லாருக்கும் பின்னாடி செல்வங்கிற வார்த்தையை குறிப்பாங்க.
கல்வி நமக்கு உயர செய்கிறதா? கல்வி செல்வம். பிள்ளை உயர்ந்ததா? பிள்ளை செல்வம். ஞானம் உயர வழி செய்கிறதா? ஞான செல்வம். கலை உங்களை உயர்த்துகிறதா? கலை செல்வம். கடவுளே அருள் புரிகிறானா? அருள் செல்வம் என எந்த வகையிலும் செல்வம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். இன்னும் உங்களுக்கு கல்விதான் முக்கியமா? எங்கள்கிட்ட நிறைய புத்தகம் இருக்கு, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விட்டுறோம். உங்க அக்கௌண்ட்ல உள்ள எல்லாத்தையும் எங்கள்கிட்ட விட்டுருங்க. இந்த ஒவ்வொரு நல்லா நடைமுறை நீங்களும் கமிஷன் எடுத்துங்க. நன்றி, வணக்கம். என்ன ஹரிகரன் அவர்களே, எனக்கே கமிஷன் தரீங்களா? வாங்க தீர்ப்புல பார்ப்போம். சரி வாங்க சாயந்தரம் கல்வி என்ற தலைப்புல பேசுறேன். தலை குனிந்து என்னை பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் என்று கூறி எனது பணிவான மாலை வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரை நடுவழியில நீ படி செக் பண்றாங்க. என்ன காரணம்னா பணத்தால தான் இந்த தேசத்தை ஆள முடியும்னு சொல்றாங்க. என்ன எதுக்காக காரை நிப்பாட்டி செக் பண்றாங்க? பணத்தால இந்த தேசத்தை யாரும் ஆண்டிவிட கூடாதுன்னு தான் சார் நிப்பாட்டி செக் பண்றாங்க. அதுலேயும் ஹரி சார் மறந்துட்டு எங்களுக்கு சாதகமா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. வயசானா பென்ஷன் தராங்க. யாருக்கு பென்ஷன் தருவாங்க? நல்லா படிச்சு கல்வியில உயர்ந்தவங்களுக்கு தான் பென்ஷன் தருவாங்க. வீட்டுல சும்மா போறவங்களுக்குலாம் பென்ஷன் தர மாட்டாங்க. சார் இப்போ எல்லாரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊர்லயே இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் எஜுகேஷன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. செல்வம்னா ஒரு மனுஷனை உயர்த்தும்னா ஏன் சார் இந்த செல்வத்தை கல்விக்கு பயன்படுத்துறீங்க? கூட்டி வச்சு பக்கத்துல உட்கார வேண்டியதானே? எப்பாடுபட்டாவது நம் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட வேண்டும்னு தொடுக்கிற பெற்றோருக்கு தான் தெரியும் கல்விதான் நம்ம பிள்ளைய உயர்த்தும்னு. இப்ப ஒருத்தரை பார்த்து இவர் ஒரு காலத்துல நல்ல பதவியில இருந்தாரு, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். இன்னொருத்தரை பார்த்து இவர் நல்ல பணக்காரரா இருந்தாரு, இப்ப ஏழை ஆயிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஹரியாரை பார்த்து இவர் முன்னாடி 10 கோடி வச்சிருந்தாரு, இப்போ 10 ரூபான்னு வச்சிருக்காரு. இவர் யாராவது மதிப்பாங்க? நல்லவர்களே சார், செல்வத்தில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஆனால் எங்க கல்வி என்னைக்குமே ஏர்வரிசை சார். போன வருஷம் 600 எடுத்த நந்தினிய செய்தியாளர்னா ஓடி போய் கேட்டப்ப எங்க அப்பா ஒரு தினக்கூலி, நான் படிச்சாதான் என் குடும்பத்தோட தலையெழுத்தை மாற்ற முடியும், அதனாலதான் நான் படிச்சேன்னு சொன்னாங்க. ஏன் அப்பா சுந்தர் பிச்சை வரை அறிவால் உயர்ந்த சமூகம். எப்படி சார் செல்வம் தான்? எனவே வாழ்க்கையில் உயர கல்வியே அவசியம் என்று நன்றி. அருமை அருமை, நல்ல பேச்சு. சரி செல்வம் என்ற தலைப்பில் வாங்கம்மா. அனைவருக்கும் எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் கற்பனை உலகத்துல வாழ்ந்து பேசாங்க. நான் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன வழின்னு சொல்ல வந்திருக்கேன். நடுவர்கள் தனிமனிதன் புலம்பல் இல்ல, தலைமுறையோட கதர் நடுவர்கள். இப்போ முதல் பட்டதாரி வந்துட்டோம், பட்டம் கையில இருக்கு, பணம் இருக்கான்னு கேட்டா பாக்கெட் எம்டியா இருக்கு. எனக்கெல்லாம் கிடைக்க 2K கிட்ஸ் அவன் பிறக்காம கிடைச்சதை வச்சு வாழ்கிற 90s கிடைச்சதும் பிடிக்காம நினைச்சதும் கிடைக்காம காலத்துல ஏழ்மையிலையும் விவரம் தெரிஞ்ச காலத்துல இஎம்ஐலையும் வாழ்கிற நடுவர்களை யாசகமா திருப்பி கொடுக்க அவசியம் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு குடும்ப கடன் எல்லாம் தீர்த்துறோம்னு நினைச்சல படிச்சோம். எஜுகேஷன் லோன் அடைக்கவே என்ன பாடுபட வேண்டியிருக்குன்னு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்ப வீட்டுக்கு பெரியவங்க வருவாங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லா படிச்சு பெரியாளா வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாசான்பாங்க. இப்போ 12வது பரீட்சை முடிஞ்சிருச்சு, அங்கே போய் பாருங்க. நீங்க மாமா அந்த படிப்பு எடுக்க சொன்னாங்க, சித்தப்பா அந்த படிப்பு எடுக்க சொன்னாங்க, அவங்க வாத்தியார் அந்த படிப்பு எடுக்க சொன்னாங்க, அவன் என்ன படிக்கிறான்னு கடைசி வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. என்றால் இங்கே கல்வி பொருள் ஈட்டிக்கிற கருவியாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க, படிப்பு பயனற்றதுன்னு நாங்க சொல்லல, அந்த படிப்பை பணமாக மாற்றினால் நிச்சயம் பயனற்றதுதான் சொல்றோம். திரைக்கடல் ஓடி திரையம் குன்றைந்தல் அபயம் இல்லாத எல்லோரும் எழுவர் செல்வர் எல்லோரும் செய்வர் வள்ளுவரும். சங்க காலத்துல இருந்தே காசை சேர்த்துக்காங்கன்னா நம்மகிட்ட குழம்பிருக்காங்களா இல்லையா? நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைச்சோன்னு யாரும் தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்கன்னு இந்த தலைமுறையில இருந்து சொல்ல வரேன் நடுவர்களே. நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். படிப்பில் தோற்றுவிட்டால் முயற்சி செய்ய ஏதேனும் வாய்ப்புகள். செல்வம் சேர்ப்பதில் தோற்றுவிட்டால் மூச்சு விடுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்று உங்கள் அனுபவத்தை எனது வாரங்கள் அருமை அருமை, என்ன ஒரு சாமர்த்தியமான பேச்சு. சரி, இதுக்கு எப்படிமா பதிலளிக்க
போறீங்க? எனக்கே தெரியல. வாங்கம்மா இன்னொரு நீங்க கல்வி என்ற தலைப்புல பேசுறேன். அனைவருக்கும் என் பணிவன்பு கலந்த வணக்கங்கள். தம்பி பேசும்போது அவ்வளவு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. இந்த இளம் வயதிலேயே அவையார சொல்றாரு, வள்ளுவரை சொல்றாரு, எல்லா விதமான இலக்கியங்களையும் எடுத்து சொல்றாரு. இங்க 10 நிமிஷம் தானே பேச போறோம். 10 நிமிஷம் பேசுறதுக்கே இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கே. நீங்க இந்த பூமியில 90 வயசு வரைக்கும் உயிர் வாழணும்னா எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு என்பதை சொல்லாமல் சொல்லிட்டு தம்பி எங்களுக்கே இது வாழ்த்துக்கள். அவருக்கு சில வழக்கங்கள் இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப எஜுகேஷனோட சொல்றாங்க, அவர் வருத்தப்படுறாரு. நீங்க லோன் வாங்க, நீங்க தானே தம்பி கட்டணும். ஒருவேளை உங்களுக்கு கட்ட கஷ்டமா இருந்துச்சுன்னா பக்கத்துல சக்தி மேடம் இருக்காங்க. நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு கல்வி, 1 லட்சம் கொடுத்தா வேற ஒரு கல்வி. ஒண்ணுமே கொடுக்காம அரசு பள்ளியில படிச்ச எங்க குழந்தை பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தம்பி ஒரு அட்வைஸ் சொல்றேன், நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதாது, நம்ம சேர இடமும் நல்லா இருக்கணும். தப்பான கூட்டங்களை போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகுங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வரப்போறாங்க. பட்டிமன்ற புயல், பட்டிமன்ற சுனாமி. சுனாமி அப்படின்னா இதுக்குதான் எனக்கு நடுவர் வேணும்ன்றது. செல்வம்னு வந்தவன பினாமி வந்தது பாத்தீங்களா? படிப்புக்கு யாராவது பினாமி வைக்க முடியுமா? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நகையை போட்டு போவீங்கல்ல, டிகிரி சர்டிபிகேட் போட்டு போகலாம். ரொம்ப பெருசா கொடுக்குறாங்களே, கொஞ்சம் சின்னதா கொடுத்தா போட்டு போவோம். இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட். இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வந்து இனிமே பேச வர போறாரு. சரி, அவர் சொல்றது உண்மைதானே. பெண்கள் நகை இருந்தா சந்தோஷமா போட்டு போவோம். அவ்வளவு பிடிச்ச நகை என் தாலி கொடிய கூட ஒரு தாய் போய் அடகு வைப்பாங்க. எதுக்குன்னு தெரியுமா? தான் பிள்ளை படிக்கணும்னு. இதுதான் நடுவர் அவர்களே கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம். தம்பி நல்ல தம்பி தான், நான் தான் சொன்னேன்ல, சேர்மானம் தான் சரியில்லை. நாங்க வேணா சீட்டு தரோம், இங்க வந்து சேர்ந்துக்கோங்க. எப்ப வேணா கூட்டணி மாறலாம், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு மாசம் பிறந்த உடனே பொட்டில் அடிக்கிற மாதிரி பாட்டுன்னு மெசேஜ் வருது நடுவர் அவர்களே. பொட்டில் அடிக்கிற மாதிரி பாட்டுன்னு மெசேஜ் வருது. பணத்தை போட்டிருக்கான், பணத்தையும் உருவிட்டு ஓடிட்டானான்னு தெரியுது. கல்வி இல்லாம என்ன தம்பி பண்ண முடியும்? ஆல்ஃபரட் நோபல் ஒரு பெரிய பணக்காரர். அவர்கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இருந்துச்சு. அவர் படிப்பு வளர்றதுக்கும் அறிவியல் துறை வளர்றதுக்கும் அவர்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா பணத்தை விட படிப்பு தான் உயர்ந்ததுன்னு ஆல்ஃபரட் நோபல் முடிவு செஞ்சாரு. அப்படிப்பட்ட ஆல்ஃபரட் நோபல் கதையை எங்க அணிக்காக சொல்லி போயிருக்காங்க ஹரிகரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஹரிகரன் பேசும்போது சொல்றாங்க, எந்த சிறந்தது கிடைச்சாலும் அது செல்வம்னு. கலைனா கலை செல்வம், பிள்ளைனா பிள்ளை செல்வம்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எது செல்வம்னு. கேடில் விடு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நம் கற்ற கல்வி என்றும் நம்மளை கைவிடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. ஆங்க சக்தி ஸ்ரீ செல்வம் என்ற தலைப்பில் பேச. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, உங்களுக்கு தனி வணக்கம். அந்த மேடம் நான் பேசுறதுக்கு முன்னாடியே என்ன போட்டு துவச்சிட்டாங்க. இருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் கல்வி கல்வின்னு சொல்றீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறீங்க. அங்க நீங்க படிச்ச சர்டிபிகேட் வச்சா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, பணம் கட்டி தானே பாக்குறீங்க. அப்படிப்பட்ட காசை நீங்க எப்படி வேணாம்னு சொல்றீங்க? அதாவது நம்ம நாட்டோட நிலைமை என்னன்னா, 90,000 லோன் வாங்கினா அதை நம்ம கட்டணும், 9 கோடி லோன் வாங்கினா விட்டுட்டு ஓடி போயிடணும். அதாவது அந்தாணி மாதிரி தான். அது பெரும் பயனா இருக்கிறவன பெரும் பயனா மாத்துறதே இந்த காசு தானே. இதெல்லாம் நடுவர்கள் சரஸ்வதி அம்சம் கலைவாணி உருவம் நல்லா படிச்சு ஒரு பள்ளிக்கூடத்துல போய் எல்லாருக்கும் வேலை பார்த்து ஆசிரியரை சொல்லி கொடுக்கறாங்க. இவங்க வீட்டுல மட்டும் நல்லா வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம மட்டும் பணம் தான் முக்கியம் சொல்லணும், இல்ல கல்விதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இவங்க மட்டும் என்ன படிச்சு முடிச்சுட்டு மதர் தெரசா மாதிரி எல்லாருக்கும் தான தர்மமா பண்ண போறாங்க. படிப்பு சாதனைக்குரியது, பணம் சோதனைக்குரியதான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அறிவால் உயர்ந்த சமூகமா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், உங்க இடத்தை உங்க உயரத்தை தீர்மானிக்கிறது பணம் மட்டும்தான். 2 ரூபாய் இல்லாம ஒரு எழுத்தாளர் அசிங்கப்பட்டாருன்றத எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க நடுவர்களே, கல்வியை கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமையில தானே நம்ம இருக்கோம். உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா அதுக்கு பணம் கட்டி தானே படிக்க வைக்கிறீங்க, சும்மா உங்களுக்கு படிக்க வைக்கலையே. அப்படி இப்போ கல்வின்னு சொல்றீங்க. அந்த கல்விக்கு முதல் முக்கிய தேவையே காசு தாங்க. பல உறவுகள் கூட இந்த காசு இருக்காதுன்னு உங்களை மதிக்குது. பணம் எல்லாம் தேவையில்லை,
இல்ல புத்தகம் மட்டும் போதுமே, இந்த புலவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த புத்தகம் எல்லாமே அந்த புலவர்கிட்ட தானே இருந்திருக்கும். ஆகையால் இறைவனின் அருளால் தேவையான செல்வம் உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து சேர்க்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை. இவ்வளவு நேரமா கல்வியா செல்வமே என்ற தலைப்பில் நம்ம எல்லாத்தையும் கட்டி போட்டிருந்தாங்க. பணக்காரனுக்கு ஒரு தனி மரியாதையா, அதுதானே பெருசுன்னு இந்த பக்கம் அழுத்தமாக சொன்னாங்க. இல்லையா காசுதான் நம்மளுக்கு மரியாதையை தேடி தரும்னு இந்த பக்கம் சொன்னாங்க. இப்ப யோகேஸ்வரன் சொன்னாங்க, ஸ்ரீமதின்ற பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சிவில் நீதிபதியா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அற்பமான விஷயம் பாத்தீங்களா? இப்ப நீதிமன்றத்துல நீதிபதியும் கூப்பிடுறோம். ஹைகோர்ட்டுக்கு போனா மயிலாட் இல்லைன்னா லாட்ஷிப் தான் கூப்பிடும். இதே பணக்காரனா எங்க போனாலும் பணக்காரன் தான் கூப்பிடும். இதுவே தெரியலையா? படிப்பு தான் நம்மள படிப்படியா முன்னேற்றுவேன். காசு அகந்தையை பிறப்பிக்கும், கல்வி அடக்கத்தை கொடுக்கும். எனவே வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வி என்று கூறி தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.